Flipkart இது மாதிரி மற்ற e-commerce வெப்சைட் எல்லாத்துலயுமே பெஸ்ட்டான ஆஃபர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? அதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு சீக்ரெட் தான் இருக்கு. உங்கள்ட்ட டெலிகிராம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேல சர்ச் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல அட் போட்டு பை ஹாட் கே டீல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இல்லைனா அந்த குரூப்கான லிங்க் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா அந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த குரூப்ல Flipkart, Amazon அதுக்கப்புறம் மற்ற e-commerce வெப்சைட் எல்லாம் எப்பெல்லாம் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் டீல்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு அலர்ட் உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த பொருளை வாங்கிக்கவும் முடியும். அது எல்லா அப்டேட்டுமே ஒன்று கிடைக்கும். மறக்காம லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர்த்துக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது? என்கிட்ட கிரெடிட் கார்டெலாம் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு இருக்குது. நான் கேட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன நம்பி அவங்களோட கிரெடிட் கார்டு தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ நான் ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அதிகபட்சமாக 1 இயர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவேன், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சில் போட்டு அப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்க லேட்டஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்காங்களோ மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா யாரெல்லாம் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ, இந்த மைண்ட் செட்டில் இருக்க யார்ட்டையெல்லாம் கிரெடிட் கார்டு இருக்கோ அவங்களால மட்டும்தான் சாம்சங் கேலக்ஸி F41 ஸ்மார்ட் ஃபோனை இந்த Flipkart பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரில் 10,860 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட் வாங்கிக்க முடியும். இந்த மைண்ட் செட்லேருந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க, SBI கிரெடிட் கார்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால அண்டர் 10,000க்கு நிச்சயமாக F41 ஸ்மார்ட் ஃபோனை இந்த பிக் பில்லியன் டேஸில் வாங்கிக்க முடியும். அவங்க மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மற்ற எல்லாத்துக்குமே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக தான் இருக்கும். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் அண்டர் 10,000க்கு இந்த Flipkart பிக் பில்லியன் டேஸில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் கேலக்ஸி F41 ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இந்த பிக் பில்லியன் டேஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் சேல்ஸ் எடுத்துட்டு வராங்க. நார்மலாகவே இங்கே ஆஃபர் கொடுத்து F41 ஸ்மார்ட் ஃபோனோட 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனை 15,500 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. 128 ஸ்டோரேஜ் ஆப்ஷனை 16,500 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 1000லேருந்து 1,500 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போதைக்கு F41 ஸ்மார்ட் ஃபோனோட 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இன்னமும் 1000 ரூபா ஆஃபர் கொடுத்து 14,500 தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீபெய்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி தான் பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணுறீங்க, கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்காம கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணி ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த 1000 ரூபா ஆஃபர். 14,500 கட்டினீங்கனாலே நீங்கள் ஃபோன் வாங்கிக்க முடியும். ஆல்சோ ஒருவேளை உங்களுக்கு SBI கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னமும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. 1,750 ரூபாய்க்கு வரைக்கும் இங்கே உங்களுக்கு அந்த 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணிங்கன்னா 14,000க்கே உங்களால் F41 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்க முடியும். ஆல்சோ SBI டெபிட் கார்டு இருக்குது அப்படின்னா நார்மலாக 14,250 ரூபா, இன்னொரு 250 ரூபா குறைச்சி கூட உங்களால் இந்த ஃபோன் 10% டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இது எல்லாமே நார்மலாக வாங்குறவங்களுக்கு. இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு 14,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த கிரீன் கலர் ஆப்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. பேக் சைடு ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் செக்யூரிட்டியாக கொடுத்துருக்காங்க. அது போக 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அதுக்கு சிங்கிள் டேக் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. 14,000க்கு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது போக 1 UI 2.0 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பேக்கப் பண்ணுறதுல ஒரு 6000 mAh பேட்டரி இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சார் வேல்யூ 0.383 வாட் பெர் கிலோகிராம் தான் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. இதை விட பாடிக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேறு எந்த ஃபோன்லேயும் அண்டர் 20,000க்கு இவ்வளோ கம்மியான சார் வேல்யூ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. M31 கொடுத்துருந்தாங்க, இப்போ F41 இந்த சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எக்ஸினோஸோட 9611 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14,000 ரூபா பட்ஜெட்டுக்குலாம் இது ரொம்ப நல்ல ப்ராசஸர் தான், குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுவும் இந்த ஆஃபரில் 10,000க்குலாம் வாங்கினீங்கன்னா இவெல்லாம் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே தாறுமாறான ஃபீச்சர். 10,000க்கு இதோட ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், F41 ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வாங்கினாங்க அவங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்க சொல்லுங்கள். செம்ம ஒர்த்தான ஆஃபர் தான். இப்போ இந்த ஆஃபரில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எப்படி 70%, அதாவது 10,000க்கு கம்மியான ப்ரைஸ் பாயிண்ட்க்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நீங்கள் Flipkartல நார்மலாக போய் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ட்ரி பண்ணி உள்ளே வந்தீங்கனாலே இங்கே ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு 30% இங்கே ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் 70% அமௌண்ட், அதாவது 10,860 ரூபா கட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். ரிமைனிங் அந்த 30% அமௌண்ட், அதாவது 4,650 ரூபாவை 1 இயர் கழிச்சு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் கழிச்சு நான் பே எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்சில் போட்டு அப்போதைக்கு Flipkart லேட்டஸ்ட்டாக இருக்க எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 10,000க்கு வாங்கிட்டு அப்போ எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா கூட கன்ஃபார்மாக மினிமம் 3,000லேருந்து மேக்ஸிமம் 5,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ F41 ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கும்.
எப்படி பார்த்தீங்கனாலும் 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ரூபா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்சில் போட்டு கூட நெக்ஸ்ட் இயர் புது ஃபோன் வாங்கிக்கலாம். இல்லை நான் 4000 ரூபா கட்டிட்டு இந்த ஃபோனே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஃபோனை அப்படியே வச்சுக்கலாம். அது யாராலும் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி அவைலபிள் ஆன் கிரெடிட் கார்டு. யார்ட்டெல்லாம் கிரெடிட் கார்டு இருக்கோ அவங்களால வாங்கிக்க முடியும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க வாங்கிக்கலாம். இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இஎம்ஐயில் வாங்கன்னு நினைக்கிறவங்களும் 10,860 ரூபா கட்டி வாங்கிக்கலாம். இல்லை பஜாஜ் ஃபின்சர் இஎம்ஐ மூலமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். மற்றபடி பேடிஎம், கேஷ் ஆன் டெலிவரி, நார்மலாக ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி காசு கட்டுற இந்த மாதிரி சொல்கிறாங்க யாருனாலையுமே F41 ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் மூலமாக வாங்க முடியவே முடியாது. ஆல்சோ புத்திசாலித்தனமாக நான் F41 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ என் கார்டு யூஸ் பண்ணி 10,860 ரூபாய்க்கு வாங்கிடுறேன். இதே எங்கள் SBI கார்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 9,800 10,000 ரூபாய்க்குள்ள கன்ஃபார்மாக F41 ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் வாங்கிக்க முடியும். கிரெடிட் கார்டே யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இதில் SBI கிரெடிட் கார்டு வேறு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி யார் வச்சிருக்க போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் வச்சிருக்கிறவங்க ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆஃபர் தான். நான் ஃபோனை வாங்கிடுறேன், ஃப்ளிப்கார்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு நான் வாங்கல கம்மெண்ட் இருந்தேன்னா 1 இயர் கழிச்சு எங்கிட்ட யார் வந்து காசை கேட்டுருவா, ஃபோன் எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஆளுங்க தில்லுமுள்ள யோசிப்பீங்க. நான் கூட யோசிச்சேன். ஆனால் இங்கே உள்ள போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் படித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது, ஒருவேளை நம்ம பேமெண்ட் பட்டா முட்டோம் இன்கேஸ் த பேமெண்ட் இஸ் நாட் ரிசீவ்டு 1 இயர் கழிச்சு ஃப்ளிப்கார்ட் ரிசர்வ்ஸ் த ரைட் டு லாக் ஆக்சஸ் டு யுவர் ஃபோன். நம்ம ஃபோனை லாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் நார்மலாகவே நாக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்மார்ட் ஃபோனை லாக் பண்ணிடுவாங்களாமா. அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் அந்த ரிமைனிங் அமௌண்ட் 4,860 ரூபாய்னு நினைக்கிறேன் அதை பே பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஃபோனை ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பர்மிஷனாக எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் யாரும் இவ்வளோ அதிபுத்தித்தனமாக யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி 1 இயர் கழிச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எக்ஸ்சேஞ்சில் போட்டு அப்போதைக்கு இருக்க ஸ்மார்ட் ஃபோனை ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் மூலமாக வாங்க முடியுமா, ஏதாச்சும் ஆஃபரில் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்க அப்படின்னா அப்போ வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த ஒரு ஆஃபரும் கிடையாதுங்கிறதையும் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஆஃபர் யாரெல்லாம் கிரெடிட் கார்டு வச்சிருந்து அந்த 1 இயர் மைண்ட் செட்டில் இருக்காங்களோ, நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இது எப்படி வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இப்போ பார்த்துடலாம். ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாம்சங் கேலக்ஸி F41 அந்த பேஜுக்கு வந்துங்க. இதில் இங்கே ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் 11 ரூபாய்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 11 ரூபாய் இங்கே கட்டணும். அதை ஆட் கொடுத்துட்டு பைனோ கொடுங்க. பைனோ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆட் அண்ட் கன்யூ கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் அட்ரஸ் எல்லாம் நார்மலாக ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒன்றுமே கேட்காது. அதெல்லாம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கன்னியூ கொடுங்க. இங்கே வரைக்குமே ப்ரைஸ் வந்து 15,500 தான் போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, நார்மலாக ஏதாவது ஒரு டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 14,500 ரூபாய்க்கு வந்துடும். இதுவே SBI கிரெடிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா 1,750 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் SBI டெபிட் கார்டாக இருந்துச்சுன்னா 1,250 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க. அதனால தான் 14,000 இந்த ஃபோன் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் கிரெடிட் கார்டு ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணதையும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த 10,860 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். 1 இயர் கழிச்சு எப்படி பேமெண்ட் கட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸில் போய் ஆர்டர்ஸில் போனீங்கன்னா F41 நீங்கள் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணது இருக்கும். அதில் 1 இயர் கழிச்சு நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ரிமைனிங் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை முழுசாகவே நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு தற்காலிகமாக யூஸ் பண்ண நான் எக்ஸ்சேஞ்ச் தான் போடுவோம் அப்படிங்கிறவங்க இந்த ஃபோனை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.